மூங்கில் கோட்டை என்ற இந்த நாவல் இளவயதில் அரியணை ஏறிய பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்து செருவென்ற வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டது. இளம் வயதுள்ள நெடுஞ்செழியன் சோழர் சேரர் முதலிய 7 படைகளை தலையாலங்கானத்தில் முறியடித்து சேரமானான யானைக்கண்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையையும் சிறைப்பிடித்தான். சிறைப்பிடித்ததன்றி சிறை வைத்த இடத்தைச் சுற்றிலும் அகழிகளை வெட்டி அவற்றின் மேல் மூங்கில்களைப் பரப்பி மறைத்து வைத்ததால் சேரனை விடுவிக்க வந்த யானைப்படைகள் அந்த அகழிகளில் வீழ்ந்து அழிந்து போனதாக வரலாறு கூறுகிறது. இத்தகைய கொடுஞ்சிறையினின்று யானைக்கண்சேய் தந்திரத்தால் தப்பியதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இக்குறிப்புகளை பண்டை நாளைய சேர மன்னர்கள் என்ற வரலாற்று நூலில் பேராசிரியர் ஔவை சு. துரைசாமி பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக தந்திருக்கிறார்கள். சேரனிடம் அன்பு மிக்க குறுங்கோழியூர் கிழார் என்ற புலவர் சேரமான் தப்பியது குறித்து பாடிய சிறப்பு பாடல்களும் மேற்படி வரலாற்று நூலில் இடம் பெற்றிருக்கின்றன. தவிர இந்த மூங்கில் கொண்டை சம்பவத்தை பற்றி சிறி புஞ்சா முதலிய ஆசிரியர்களும் குறிப்புகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட நாவல்தான் மூங்கில் கோட்டை. இதில் கதாநாயகன் கதாநாயகி சித்தர் பாண்டிய சேனாதிபதி ஆகியவர்களை தவிர மற்றவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றவர்கள். இந்த சிறு வரலாற்று நிகழ்ச்சியை பெரும் கதையாகவும் நவரசங்களும் இணையும்படியாகவும் அமைக்கக்கூடியவரை கற்பனை ஒட்டியிருக்கிறேன். இந்த நவீனம் மலேசிய நாட்டின் தமிழ் நேசன் பத்திரிகையில் தொடர்கதையாக வெளிவந்தது. மலேசிய நாட்டு மக்கள் பெரிதும் ரசித்த இந்த நவீனம் இப்புத்தக வாயிலாகவும் மக்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் வழக்கம்போல் இந்த புத்தகத்துக்கும் ஆதரவு தருவார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த நவீனத்தை தொடர்கதையாக பிரசுரித்த தமிழ்நேசன் காரியாலயத்துக்கும் புத்தக வடிவில் கொண்டு வந்த வானதி பதிப்பகத்துக்கும் எனது நன்றி உரித்தாகும். சாண்டில்யன். மூங்கில் கோட்டை. 1. கதவு திறந்தது, நிலவு தெரிந்தது. பார்ப்புகழும் புலவர்க்கெல்லாம் புகலிடமாகவும் சீர்மிகு கவிதைகளை சீர்தூக்கி தகுதி சொல்லும் சங்கப்பலகை மிதக்கும் பொற்றாமரை பொய்கையை பெற்றெடுத்த புண்ணிய பூமியாகவும் அங்கையர்கண்ணியின் அருள்வெளி நோக்கால் அபரிமிதமான செல்வம் பெற்ற சிறப்புத்தலமாகவும் கிறிஸ்து தோன்றி 210 ஆண்டுகளுக்குப் பின்னர் அரசர் எழுவரின் புறமுதுகு கண்ட இளங்கோமானொருவனை அரியணையில் கொண்டதால் அவனியில் பெரும் வீரத்தலம் எனப் போற்றப்பட்டதுமான மதுரை மாநகர எல்லையிலிருந்தே ஏறெடுத்து நோக்கிய வீரனான இளமாறனின் கூரிய விழிகளில் வியப்பு மிதமின்றி மண்டிக் கிடந்தது. தொலைதூரத்திலேயே பெரியதாகத் தெரிந்த அந்த மாநகரத்தின் மாளிகை மகுடங்கள் கிட்ட நெருங்க ஆகாயத்தை அளாவி நின்றதையும் தொலைவிலிருந்து பாதுகாப்பை விட நகர எல்லை பாதுகாப்பு அதிக பலத்துடன் இருந்ததையும் பார்த்த இளமாறன் 19 ஆண்டுகள் பூர்த்தி பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தனை சிறுவயதில் பாராளும் வித்தையை எப்படி பயின்றான் என்று தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டாலும் விடை காணாததால் தான் ஊர்ந்து வந்த புதவியை சரேலென நிறுத்தி மதுரை மாநகரின் அழகை கண்களால் பருகலானான். அப்பொழுது அந்தி வேளை நெருங்கிவிட்டதால் காதலனின் முதல் முத்தம் பெற்ற கன்னிப் பெண்ணின் கன்னம் போல் வானம் சிவந்து கிடந்தது. அப்படி அடைந்த நாணத்தை மறைக்க இஷ்டப்படும் பருவப்பெண் தாயிடம் சென்று முகத்தை மறைத்துக் கொள்வது போல வானத்தின் சிவந்த பகுதி தூரத்தே மதுரை எண்ணெயின் மடிக்குள் இணைந்து கிடந்தது. அந்த கன்னியின் நாணத்தைக் கண்டு எள்ளி நகையாடுவன போல மாளிகை மகுடங்களின் பொந்துகளிலிருந்து தலை நீச்சிய பட்சிஜாலங்கள் சப்தித்தன. அந்த நகைப்பில் பங்கு கொள்ள இஷ்டப்பட்ட மற்றும் சில பறவைகள் வானில் கூட்டமாய் பறந்து திடீரென ஜிவ்வென்று மாளிகையின் உச்சியில் இறங்கி தங்கள் சிவந்த வாய்களை திறந்து பல விதமான கூவத் தொடங்கின.